வெல்கம் டு ஃபயாஸ் குக்கிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்னோட அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு, ஒழுங்கா வேலை செய்யறதுனால என் அசிஸ்டன்ட் நான் மாத்திட்டேன். What bro? It's very wrong bro. ஸோ அசிஸ்டன்ட் கம் ஆன். சோ இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, ஓரியோ பால். வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணிட்டே பாருங்க गाइस. ஒழுங்கா பாருங்க. ஓரியோ பாலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓரியோ எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற ஓபன் பண்ணி ஒயிட் கிரீம் எல்லாம் வெளிய எடுத்துரு. ஒயிட் கிரீம் எடுத்துட்டு ஓகே, பிஸ்கெட்டை வந்து நல்லா அரைச்சிரு. பிஸ்கட் மட்டுமா? கூட ஏதாவது போடணுமா? இல்ல கூட வந்து பட்டரும் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இது வந்து மெல்டட் பட்டர், அத கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு கொஞ்சமா, ஒரு கப்லாம் இல்ல, கொஞ்சமா பால். கைடு நான் அரைக்கிறேன் உங்களுக்கு. இரு, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா ப்ராப்பரா வெயி. இதுனா நீ தேவலாம இது கூப்பிட்டே நினைக்கிறேன்டா. நாங்க சமையல் நீ பாத்திருக்கே இல்லன்னு தெரியல உனக்கு. கரெக்டா செக் பண்ணுங்க. கேர்ஃபுல். அசிஸ்டன்ட்டா என்ன கூப்பிட்டா நீ சும்மா நின்னுக்கிட்டு தான் இருக்கான், தவிர ஒண்ணும் பண்ண மாட்டான். அசிஸ்டன்ட் இருக்கும்போது குரு வேலை செய்யக்கூடாது. இப்போ இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இப்போ என்ன பண்ண சொல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியா பண்ணியாச்சுனால, தொடர்ந்து பண்ணதுனால நம்ம வந்து திக்னஸா ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ பால் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ அழகா நம்ம பால் மாதிரி பண்ணிக்கலாம். டோட்டலா வளர்றான். இப்போ நம்ம இது எந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும்னா, இப்படி நீங்க ரவுண்ட் பண்ணா அப்படியே பால் மாதிரி இருக்கணும். தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில அரைச்சு வச்சுக்கோங்க. நான் தான் பால் மாதிரி அரைச்சு வச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். நீ எதுக்கு இப்பப்பா இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே ரவுண்ட் ரவுண்டா போட்டு இறந்த விட இது பார்க்க என்ன மாதிரி இருக்கு? லேக்கிய மாதிரி இருக்கு. ஒரு பால் பண்ண தெரியல இவெல்லாம் ஒரு செஃப். இப்ப பாருங்க, சுத்தினே கையில தூத்துலாம் வருது. என்ன பண்றது தெரியல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கே தெரியாது, இதெல்லாம் ப்ராப்பர் மெத்தட் எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்படி தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கையில இப்படி பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா ஷேப் பண்ணணும். That is not என்ன, that is butter. Actually நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ரொம்ப கை ஃபுல்லா பட்டரா இருக்கு, நீங்க கொஞ்சம் பட்டர் கம்மி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாங்க வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மெல்டட் சாக்லேட்ல இந்த பாலை போட்டு டிப் பண்ணி எடுத்தா ஓரியோ சாக்லேட் பால் ரெடி. ஸோ இப்போ டெக்கரேஷனுக்காக இது மேல நம்ம கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டை தூவி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓரியோ சாக்லேட் பால் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை போயிட்டு நம்ம ஒரு 15 to 20 minutes ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். ஓகே, அசிஸ்டன்ட் எத்தனை வா. டடா, சூப்பர். அவன் வந்து ஸ்வீட் எடுத்துக்க மாட்டான், அதனால நான் சாப்பிட்றேன். செகண்ட் ரிவ்யூ சொல்லு. இல்ல கடிக்கும்ல. அவ்வளவு கல்லாவடி பண்ணிருப்ப. நானே பண்ணிருப்பேங்க. நானே பிரவீனே சூப்பரா பண்ணிருப்போம். நல்லா கொஞ்சம் ஆக்கலாம். நிறைய டேஸ்ட் பண்ணி வரேன். ஸ்டார்டிங் கடிக்கும் போது அப்படி இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது. ஓரியோ சூப்பருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டிஷ் என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு வரேன்.